பிதா குமார் பரிசுத்தாவின் திரிய நாமும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். நாம் அனைவருமாக இணைந்து 46வது கீர்த்தனையிலே முதல் 2 கவிகளை நாம் பாடுவோமாக. துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரண சுபசேவன சேவம் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோமாக. சங்கீத புஸ்தகம் 27 1 முதல் 6 நாம் அனைவரும் மாறி மாறி நாம் வாசிப்போமாக. சங்கீத புஸ்தகம் 27 1 முதல் 6. கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாவருக்கு பயப்படேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடையில் விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாலம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மேல் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்தப்படவில்லை என்று கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்முடைய சேர்ந்து சொல்லுவோமாக. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவருள செய்யும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தலையை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் செய்வோமாக. துதியில் மத்திலே வாசம் செய்து வருகிற அன்பின் கடவுளே, இந்த அருமையானது காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காணொலி மூலமாக அமர்ந்திருந்து இறைவா, இந்த மாதத்திலிருந்து கடைசி ஓய்வு நாளில் ஒன்றாக கூட்டி சேர்த்து உம்முடைய நாமத்தை துதிக்கும் உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படியாக எங்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்க ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நான் சாட்சிப்பட்ட பிள்ளைகளாக ஜீவிக்க இருக்க தேவர் தாம் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உமக்கே துதிக்கிற மகிமையாவற்றை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். மறுபடியும் நாம் அனைவரும் தெய்வ நாமத்தை துதிப்பொருளாக ஞானப்பாட்டிலே முதல் 2 கதைகளை பாடுவோமாக. ஞானப்பாட்டு எண் 4. உலகத்தை பலமுள்ள கையால் ஆண்டு தினமே என்னை காக்கும் உண்மையுள்ள மாபெரிய கர்த்தரே என்ற பாடலில் முதல் 2 கவிகளை நாம் பாடுவோமாக.
எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தறியோங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குறிகளை பராவ நம்ம இறைத்தி திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த ஆத்தும பசித்தாகத்தோடு அவருடைய கிருபைக்காக கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையின் இரக்கமுள்ள பராவரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்யினாலும் நீதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தருவ ஒப்புக்கொள்கிறோம். கடவுளை பாவிகளாய் கிருபையாகிறோம். கர்த்தாவின் நன்மையான விசுவாசமும் தூய இருதயமுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வதில் பாவங்களை மாற்றி தூய்மையாக்கணும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாகிய கிழக்கு விரங்கும் எங்களை கிருபை கொண்டு எங்களுக்கு துணை செய்திடும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்க எங்களுக்கு கிழக்கு விரங்கும் எங்களை கிருபை கொண்டு எங்களுக்காக பிதாவின் வழியில் செய்திடும். தூய ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாகிய கிழக்கு விரங்கும் எங்களை கிருபை கொண்டு எங்களுக்கு துணை செய்திடும். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமார விசுவாசம் கொள்ளும் எவனும் கெட்டெழுந்து போகாமல் நித்திய வாழ்வை பெருமடி தந்தள்ளினார். இந்த அளவிற்கு உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை ஞானப்பாட்டு 2 மூலமாக முதலாவது கவின் மூலமாக புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னில் இருக்கிற பராவரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனிதன் பேரிலே பெரியாமா கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
ஆண்டவராகிய கடவுளே, இந்த உலகத்தின் போக்கு உமது நடத்தினாலும் அமைதியாயிருக்கும் உமது திருச்சபை அமைதியாகவே தொழுது கொண்டு மகிழும்படிக்கும் தேவரின் அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் தூயாவியானவரோடும் என்றென்று உயிரோடு அரசாங்கனாது இயேசு கிறிஸ்து வழியா உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமே. இன்றைய நாளிற்காக குறிக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் வாசிக்க கேட்போமாக. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி 33ஆம் வசனம் வரை. பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எண்ணின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழைப்பீரோ? துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உனக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பதித்தாரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணித்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழைப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழைப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழைப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை இதை கண்டால் அதை அழைப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழைப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழைப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமுடன் பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் என்பது. நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. மகிமில்லங்கள் பசுத்தர், மாட்சிமில்லங்கள் பசுத்தர், என்றென்றும் இலக்கணை பசுத்தர். ஆமேன். அந்த வண்ணமாக நாளிற்காக குறிக்கப்பட்டுள்ள திருமுக போதியை வாசிக்க அனைவரும் கவனமாக கேட்பீர்களாக. அதன் ரோமர் கழுது நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் வரைக்கும். ரோமர் 8:18 தொடங்கி 23 வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 23 முடிய. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்பது. வாசிப்படியாக குறிக்கப்பட்டுள்ள திருமுக போதி வாசிக்கப்பட்டு முடிந்தாயிற்று. கர்த்ததாம் தம்முடைய திருவசங்களை நம்முடைய இருதயங்களை நித்திய ஜீவனுக்கென்று பலக்க செய்து காப்பாராக. ஆமென். நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்கள் விரும்புகின்றார். இரக்கமுடையோர் பேர் பெற்றோ, ஏனில் அவர் இரக்கம் பெறுவார்
என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூவொருமை திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு ஆகிய நாளிற்காக குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி போதிய வாசிக்க அதை அனைவரும் கவனமாய் கேட்பீர்களாக. அது லூக்கா எழுதிய நற்செய்தி போதிய 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் தொடங்கி 42ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா 6:36 தொடங்கி 42 வரை. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பதைப் போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறரை குற்றவாளிகள் தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவரை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்கள் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு கலக்கப்படும். மேல் வியர்த்தவர் கோமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொரு வழிகாட்டி இலமா, இருவருமே குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்லவா? ஆதால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பார்கள். நீங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை பார்க்காமல் உங்கள் சகோதரர்கள் அல்லது சகோதரி கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதர அல்லது சகோதரிடத்தில் உங்கள் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்தீர்கள், அதன் பின் உங்கள் சகோதர அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார் என்பதே. பராபடி நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம் உலகத்தில் அனைத்து திருச்சபைகள் ஐக்கப்பட்டுள்ளாக நாம் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். வாருங்கள். வானத்தை பூமியை படைத்த எல்லா வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாதையில் பிறந்து பொந்திய பிலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரணம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி எல்லா வல்ல பிதாவாகிய கடவுளை பற்றியிருக்கிறார். அவர் துயிலோர்க்கு மரித்திற்கு நியாயத்தை பலிக்குவார். தூய ஆவியாக விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரி உயிர்த்தலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை விசுவாச பிரமாணத்தில் இறுதியில் நிலைத்திருக்க ஆண்டவர்கள் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். மறுபடியுமாக இறைவனுடைய திருநாமத்தை நாம் துதிப்பதாக 84வது ஞானப்பாட்டிலே முதல் 2 கவிகளை பாடுவோமாக. வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே, எங்களுக்கு உயிரை தாரும் வாரும் தூய ஆவியே, உம்முடன் வெளிச்சமும் சீரும் ஜீவனும் வரும் என்ற பாடலில் முதல் 2 கவிகளை பாடுவோமாக. Oh
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுங்கின்படி இன்றைய நாளுக்காக அருளுரை பகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் 3 பகுதிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அவற்றுள் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தொடங்கி அது 25ஆம் வசனம் தொடங்கி 32வது வசனம் வரைக்கும் இந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே குறிப்பாக இந்த 15ஆம் அதிகாரம் நாம் அனைவருக்கும் நன்றாய் பரிச்சயமான ஒரு அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உவமையாக பல காரியங்களை சத்தியங்களை போதித்தார். அப்படி உவமைகளாக பேசி அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மறைபொருள்களை எல்லாவற்றையும் அவர் விவரித்து சொன்னார். நேரடியாக சத்தியங்களை பேசுவதன் போது அதை புரிந்து கொள்வதற்கான அந்த ஆற்றல் பக்குவம் அவர்களுக்கு இல்லாதிருந்ததனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களிலே அவர் உவமைகளால் தனது வாயை திறந்தார். அதுவும் கூட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அது அப்படி நடந்தது. அவர் உவமைகளால் தனது வாயை திறக்கிறவராய் இருந்தார். இந்த உவமைகள் மூலமாக குறிப்பாக இந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்திலே நாம் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லது 3 கேரக்டர்களை பார்க்கிறோம். அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பின்பு பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் மூலமாக காணாமல் போன ஒரு ஆடு, அடுத்து காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு, அதற்கு அடுத்து காணாமல் போன ஒரு குமார், இந்த 3 உவமைகளின் மூலமாய் ஒரு வேதத்தினுடைய அந்த புரிந்து கொள்ள முடியாத, அது சாதாரண நம்முடைய மனக்கண்களினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பரம ரகசியத்தை, தேவ ரகசியத்தை கூட ஆண்டவர் எளிதாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் இப்பகுதியை கொடுத்து விளக்கம் கொடுக்கிறார்கள். காணாமல் போன ஆட்டை அவர் தேடும்போது அவர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அந்த மேய்ப்பராக அந்த உவமையிலே சித்தரிக்கப்படுகிறார். ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்து அவைகள் 99 ஆடுகள் அந்த வனாந்தரத்திலே இருந்து ஒரு ஆடு மட்டும் அது தப்பி வழியோடு செல்லும்போது அந்த மேய்ப்பனாய் இருக்கிறவன் அந்த 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலேயே விட்டுவிட்டு அந்த தப்பி போன, வழி தப்பி போன ஒரு ஆட்டை தேடி பின்தொடர்கிறவனாய், அதுதான் நல்ல மேய்ப்பர், குட் ஷெப்பர்ட். வேத வார்த்தை அந்த பகுதியில் நாம் முழுக்க படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அருளுரைக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி அது வசனம் 25 முதல் 32 இருந்தாலும் நாம் இந்த பகுதியினுடைய சாராம்சத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாரம் முழுவதையும் நான் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காலத்தின் அருமை கருதி இப்பொழுது நாம் சுருக்கமாக இந்த 3 கேரக்டர்ஸ் நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு ஒத்தாசையின் மூலமாக 99 ஆடுகள் அது மனம் திரும்புவதற்கு அவசியமில்லை என்ற பொருள் இல்லாவிட்டால் மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை என்றுதான் அதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. எல்லா மனிதரும் பாவம் செய்து அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கினவர்கள் தான், தேவ மகிமை அற்றவர்கள் தான். மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் ஒருவருமே இல்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஆனால் இந்த 99 ஆடுகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், மனம் திரும்புவதற்கு மனதில்லாத அந்த பரிசேயர் வேதபாரகர்களை சுட்டிக்காட்டுகிறார். அவர்களுக்குத்தான் அந்த மனம் இல்லை. அவருடைய சுய நீதி அவர்கள் கண்களை மறைக்கின்றது. அவர்கள் பெருமை பாராட்டுகின்றார்கள். எங்களிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்கிறார்கள்.
நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான், ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். படைப்பின் மூலமாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் மீட்கப்பட்டவர்கள் தான் உண்மையாக தேவனுடைய குமாரன் அழைக்கப்படும். நாம் இன்றைய தினம் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப வாக்கியத்தில் கூட 8ஆம் அதிகாரத்தில், ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் கூட அந்த அதிகாரத்தை நாம் முழுவதுமாக படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த கூட யார் உண்மையாக தேவனுடைய குமாரன் என்று சொன்னால், அந்த கிறிஸ்துவை மெய்யாய் தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆவியினால் பிறந்தவன் தான் தேவனுடைய குமாரன். பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுபவன் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் ஆன மீட்பை பெற்றிருக்க வேண்டும். மீட்பை பெறாதவன் உண்மையாக தேவனுடைய குமாரனாக ஆக முடியாது. ஆனால் பரிசேயர்கள், அந்த வேதபாதகர்கள் அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் தேவனுடைய குமாரன் தான், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், தேவன் தான் எங்களுடைய தகப்பன் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை என்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்பாமல் மாம்சத்தில் வந்த தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய சுய நீதியிலே, தங்களுடைய அந்த நியாயப்பிரமாணம் அனுசரிப்பதிலே பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார். அதைத்தான் இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது அந்த காணாமல் போன ஆடு, அதை பின்தொடர்ந்து சென்று அந்த ஆட்டை கண்டுபிடித்து அதை தன் தோளின் மேலே போட்டுக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்து திரும்பி தன்னுடைய அயலகத்தாரையும் தன் நண்பர்களையும் அவன் அழைத்து அவன் விருந்து உண்டாக்கி சந்தோஷப்பட்டான். சொன்ன மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. 2 வாரத்திற்கு முன்பதாக திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 2ஆம் ஞாயிற்றிலும் கூட நாம் இந்த பரலோக ராஜ்யம் என்ற தலைப்பின் கீழ், நம்ம திருச்சபை ஒழுங்கு பண்ணின அந்த தலைப்பின் கீழ் நாம் தியானித்தோம். மனம் திரும்புவது, மனம் திரும்புவது, மனம் திரும்புவதுதான் அவசியம். பாவிகளை ரட்சித்து கிறிஸ்து இயேசு உலகில் வந்தார். நாம் எல்லாரும் பாவிகள் தான். பாவம் செய்யாத மனிதன் உலகத்தில் இல்லையே என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள் என்று ரோமர் 3:23 சொல்லுகிறது. ஆக பூமியில் பிறந்த எவனும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக மேன்மை பாராட்டுவதற்கு அவனுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்தார்கள். ஆக அந்த பாவ உணர்வு வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் பாவம் செய்திருக்கிறோம், நாம் பாவி என்ற உணர்வு வேண்டும் தேவனிடத்தில். அதுதான் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அந்த ஓமையிலே சொல்லுகிறார். மனம் திரும்புகின்ற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. தேவனை சந்தோஷப்படுகிறார் என்று சொன்னால் அவர் உண்மையாகவே சந்தோஷப்படுகின்ற காரியம் ஒரு பாவி மனம் திரும்புவது என்று சொன்னால், பாவியை ரட்சிக்க முடியாத கிறிஸ்து இயேசு உலகில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவியை ரட்சிப்பது, நீதிமான்களை ரட்சிக்கல்ல, நீதிமான்களை ரட்சிக்கல்ல, பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக மனம் திரும்புகின்ற ஒரு பாவியின் நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாமும் இந்த காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் கிருபையின் காலம். ஆமாம், அந்த கிருபையின் காலத்தில் தான் வந்திருக்கு. ஒரு பஞ்சம் வரும், பாலாக்கும் கொள்ளை நோயின் காலத்தில் இருக்கிறோம். பஞ்சம் வரும், பட்டயம் வரும், கொள்ளை நோய்களும் வரும். ஆனால் அதை காட்டிலும் வேத வசனம் கிடைக்காமல் போகக்கூடிய பஞ்சம் வரை இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. வேதத்தை, வேத வார்த்தையை போதிக்கக்கூடிய, வேத வசனத்தை கேட்கக்கூடிய காலங்கள், தருணங்கள் நம்மிடத்திலே இல்லாமல் போகக்கூடிய கொடிய பஞ்சமான காலங்கள் வரும் என்று வேதம் எச்சரிக்கின்றது. இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நாள் வேதம் சொல்லுகிறது. இன்றைய லட்சணிய நாள், இன்றைய அனுகிரக காலம், காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓமையின் மூலமாய், இந்த முதல் ஓமையின் மூலமாய் அவர் சொல்லுகிறார். அந்த காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிறவராக, அந்த நல்ல மேய்ப்பராக அவர் தன்னை சித்தரிக்கிறார். அடுத்ததாக ஒரு பெண் 10 வெள்ளிக்காசுகளை உடையவளாக இருந்து 9 வெள்ளிக்காசுகள் பத்திரமாக இருக்கின்றன. ஒரே ஒரு வெள்ளிக்காசு மட்டும் அது காணாமல் போய்விடுகிறது. 9 வெள்ளிக்காசுகள் அவளுக்கு உடமைதான். போனால் போகட்டுமே, ஒரே ஒரு வெள்ளிக்காசு தானே என்று அவள் சும்மா இருக்கவில்லை. அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை தேடுகின்றாள். அதை கண்டுபிடிக்க மட்டும் மிக பிரயாசத்துடன் அதை தேடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பெண் பரிசுத்த ஆவியானவருக்கு சித்தரிக்கப்படுகிறது.
பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக அந்த பெண் சித்தரிக்கப்படுகின்றாள். அவள் சும்மா இருக்கவில்லை, வாழாதிருக்கவில்லை. அவள் தேடி கண்டுபிடிக்கிறாள். எப்படியாவது அந்த இழந்து போன, தொலைந்து போன அந்த ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை இருட்டில் இருக்கும் என்று சொன்னால் அதற்காக தன் விளக்கை கொளுத்துகிற விளக்கு என்பது என்ன? அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய வார்த்தை மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் தேடுகின்றார். இழந்து போன ஆத்துமாக்களை தேடுகின்றார். முதலில் பார்த்த உவமையில் நாம் பார்க்கிறோம், அந்த காணாமல் போன ஆடு தன்னுடைய சுய இஷ்டத்தினால், அது தன்னுடைய ஓன் ஓலிஷன்ல அது வழி தப்பி திரிகிறது. ஆனால் இந்த இருக்கக்கூடிய உவமையில் நாம் பார்க்கிறோம், அது ஒரு வெள்ளி காசு, அது இன்அனிமேட் திங்ஸ், அது ஒரு திடனற்றது, அது ஒரு உயிரற்றது, அது ஒரு திடப்பொருள். அது எதை குறிக்கிறது? வேதத்தை நாம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்க முடியும் சொன்னால், அந்த தொலைந்து போன அந்த வெள்ளி காசு ஒரு பாவி தேவனை விட்டு விலகினால் அது பாவம்தான். தேவனை விட்டு விலகுகிறவன் அவனுடைய ஆத்மா செத்து போய் தான் இருக்கும். அந்த செத்து போன அந்த ஆத்மாவிற்கு சமமாக அந்த வெள்ளி காசு சித்தரிக்கப்படுகிறது. வேத பண்டிதர்கள் இதற்கு கொடுத்த அந்த பகுதியிலே அவர்கள் எழுதுகிறார்கள் சொன்னால், அந்த வெள்ளிக்காசு ஒரு மனிதன் பாவம் செய்தால் அல்லது தேவனை விட்டு தூரமாக விலகி போனால் அவருடைய இருதயம் எப்படி இருக்குமோ அது செத்து போய் அல்லவா இருக்கும். அதை போலத்தான் அந்த வெள்ளிக்காசு இருக்கிற அந்த வெள்ளிக்காசு பரிசுத்த ஆவியான தேவன் அந்த பெண்ணின் மூலமாய் அவர் விளக்கை கொடுத்தி வீட்டை பெருக்கி தேடி கண்டுபிடித்ததும் தன் வீட்டிற்கு அயலகத்தாரையும் தன்னுடைய சிநேகிதிகளையும் அவள் வரவழைத்து, இதோ நான் உன் 10 காசுகளை உடையவளாக இருந்தேன், ஒரு காசை நான் தொலைத்து விட்டேன், இப்பொழுதோ நான் அதை தேடி கண்டுபிடித்தேன், வாருங்கள் என்னோடு கூட சந்தோஷமாயிருங்கள் என்று. அப்ப அந்த வசனத்தை குறித்து பார்க்கிறோம். அது லூக்கா 15:10 வசனம் என்று சொல்லிக்கிறான். அப்ப கூட அது திரும்ப போடப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புகின்ற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே அது மிகுந்த சந்தோஷத்தை உடையதாக இருக்கிறது. அப்ப தேவனுக்கு சந்தோஷம் என்று சொன்னார் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். பாவியானவன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். அதனால் தான் நம்ம பார்க்கிறோம், அந்த ஆண்டவர் சொன்ன மற்றொரு உண்மையிலே பார்க்கிறோம். தேவாலயத்திற்கு ஜபிக்கும்படியாக 2 பேர் போனார்கள். ஒருவன் பரிசேயன், அவன் தன்னுடைய சுயநீதியை பற்றி பேசுகிறான். அதில் குறிப்பாக ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய எல்லா விதமான அகந்தையையும் சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. அவன், நான் இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயக்காரனை போல் இல்லாமல் இருப்பதனாலே போய் சோதரிக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்க. மற்ற காரியங்களாம் அவன் செய்கிறான், ஒவ்வொரு நியாயப்பிரமாணங்களின்படி இருக்கிறான், தசமபாகம் கொடுக்கிறான், வாரத்துக்கு 2 முறை அவன் உபவாசம் இருக்கிறான், எல்லா காரியங்களையும் அவனுடைய பிரமாணங்களின்படி. ஆனால் அவனுடைய உச்சகட்டமான அகந்தை தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஆயக்காரனை பார்த்து, இவனை போல் நான் இல்லாது இருக்கிறதுனாலே தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன் என்று சொன்னான். அதுதான் அந்த அகந்தை, சுயநீதி, பெருமை, தேவனுக்கு விரோதமானது பெருமை. இன்றைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படுவது பெரிய ஒரு குற்றம் என்று சொன்னால் அல்லது குறை என்று சொன்னால் பெருமை. சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை, சிலருக்கு தன்னுடைய கல்வியை குறித்த பெருமை, சிலருக்கு தன்னுடைய ஜாதியை குறித்த பெருமை, சிலருக்கு தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய செல்வம், படிப்பை குறித்த பெருமை, சிலருக்கு தன்னுடைய அழகை குறித்த பெருமை. இப்படியாக பெருமை பேசுகிறது. அந்த பெருமை தேவனுக்கு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமை, ஆம், நம்முடைய அழிவுக்கு முன்பதாக வருவது நமக்கு அகந்தை, பெருமை. அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்களில் காணப்படக்கூடிய ஆவிக்குரிய பெருமை, அது தேவன் வெறுக்கிறார். அந்த ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு மேலெடுக்க துணியாமல் தன் மார்பிலே எடுத்துக்கொண்டு அவன் சொல்லுகிறான், நான் பாவி என்று சொல்லுகிறான். ஒருவன் தன்னை பாவி என்று உணராதவரை, பாவி என்று ஒத்துக்கொள்ளாதவரை தேவனாகிய கர்த்தரால் ரட்சிப்புக்குள்ள வரவே முடியாது. தேவனுடைய ஜனமே, நாம் பாவிதான், நாம் ஒவ்வொருவரும் பாவி. அந்த உணர்வு நமக்கு வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அதற்காகத்தான் பூமியில் இறங்கி வந்தார். ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், இந்த ஆட்டின் பின்னே போன அந்த தேடி திரிந்த அந்த மேய்ப்பரை குறித்து, அது என்னன்னு சொன்ன, தேவாதி தேவன் நித்திய குமாரனாக இருந்தவர், பிதாவாகிய தேவனுடைய பூசத்திலே அவருடைய மார்பிலே அவர் சாய்ந்திருந்தவர், அவரோடு கூட உறவாடினவர், அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார், இந்த பூமியிலே மனிதனாக வந்தார், ஊழியம் செய்தார், கேளுக்கும் நிந்தைக்கும் பரியாசத்துக்கும் ஆளானார், பாடுபட்டார்,
தன்னுடைய ஜீவனையை சிலுவையில் கொடுத்தார், அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்டார் என்று அந்த அளவுக்கு அந்த பகுதியை சித்தரிக்கிறார்கள் வேத பண்டிதர்கள். அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அந்த அளவிற்கு அவர் ஏதோ சும்மாக அந்த வனாந்தரத்திலே அந்த 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டின் பின்னே போகவில்லை. அவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்த தம்முடைய மகிமை துறந்து கீழே இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி அதுதான் அப்படியாக பின்னாடி போனார். ஒருவர் கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தமாக இல்லை. பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒருத்தர் கூட தேவனுக்கு ஆண்டவர் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமான காரியம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் இந்த கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே, இந்த கொரோனா பெருந்தொற்று பேரிடர் காலத்திலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம் சொன்னார். எதற்காக? நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுவதா என்று சொல்லி அனுதினமும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். நாம் அந்த உணர்வு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஓமையில அவர் சுட்டி காட்டுகின்றார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், ஒருவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவன் ஒரு ஐஸ்வர்யவான். அவனுடைய மூத்த குமாரன் இளைய குமாரன் தன் தகப்பன் இருக்கும்போதே தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொண்டு அதை வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய்விட்டான். தகப்பன் ஒரு ஜஸ்ட் ஃபாதர், அவன் மாதிரி ஒரு நீதி உள்ள ஒரு தகப்பன். அவன் உயிரோடு இருக்கும்போதே, பொதுவாக உலக வழக்கின்படி உயிரோடு இருக்கும்போது, தகப்பன் உயிரோடு இருக்கும்போது சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்பதில்லை. தகப்பனுக்கு பிறகு இந்த சொத்துக்கள் எல்லாம் அவன் பிரித்து வைப்பார். பிள்ளைகள் 2 பேர் இருந்தால் இவருக்கு இவ்வளவு, அவனுக்கு அவ்வளவு, அல்லது 4 பேர் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சேர வேண்டும் என்று எழுதி வைப்பார்கள். இதுதான் உயில், இப்படிதான் வந்து சேரும். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படித்தான் வரும். தகப்பனுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு சொத்து வரும். ஆனால் இந்த தகப்பன் தன்னுடைய மகனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். He was a just father, ஒரு righteous father. மகன் உயிரோடு இருக்கும்போது மகனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி பிரித்துக் கொடு. அவன் வெளிநாட்டிற்கு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு, அவனுடைய பேர் ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலே யார் கெட்ட குமாரன் என்று நாம் இப்படி பார்க்க போகிறோம். அவன் கெட்ட குமாரன் என்று சொல்லி தான் பார்க்கிறான். அவன் உண்மையிலேயே வெளிப்புறமாக கெட்ட குமாரன். அவன் தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் வெளிதேசத்திற்கு போய் வேசிகளிடத்தில், வேதம் பதிவு அப்படித்தான் செய்திருக்கு, வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அவன் தொலைத்து போட்டவன். ஆனால் பின்பு ஒரு காலம் பஞ்சம் வந்தபோது ஒரு குடியாரனுடன் ஒண்டிக் கொண்டான். பன்றிகள் மேய்க்கிறவனாக இருந்தான். யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் பன்றி மேய்க்கிற தொழில். ரொம்ப கேவலமாக பார்ப்பார்கள். பன்றியே அவர்களுக்கு பிடிக்காது, ஆகாத ஒன்று அந்த பன்றி மேய்க்கிறது. ஆனால் வேதம் பதிவு செய்கிறது, பஞ்சம் கொடியதானதுனாலே அந்த பன்றிகள் எல்லாம் நன்றாக அந்த பீன்ஸ் போடு, அந்த தவிட அவனுக்கு அது கிடைக்குது. ஆனால் இவனுக்கு அந்த பன்றிக்கு கிடைக்கக்கூடிய அந்த தவிடு கூட தனக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் அந்த உணர்வு வருகிறது. அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய இருதயத்தில் உணர்கிறான். தன் தகப்பனுடைய அன்பை நினைத்து, தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே நாம் எப்படி இருந்தோம், நாம் சொத்தை பிரித்து கொடுக்கும்போது ஒரு வார்த்தை மறுவார்த்தை சொல்லாமல் நமக்கு பிரித்து கொடுத்தார். இப்பொழுதோ நான் ஒரு வேலைக்காரனை விட கேவலமாக அந்த வேலைக்காரனுக்கு கிடைக்கக்கூடிய, அல்லது சொன்ன பன்றிக்கு கிடைக்கக்கூடிய அந்த தீனி கூட எனக்கு கிடைக்கவில்லையே. அவன் அப்படிதான் வேதம் பதிவு செய்திருக்குது. அந்த பன்றிக்கு கிடைக்கக்கூடிய அந்த தவிட்டினாலே தன் வயிற்றை கழுவ பசியை ஆட்டுக்கொள்ள அவன் ஆவலாக இருந்தால் ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் புத்தி தெளிந்தவனாய் அவன் தன் தகப்பனை நோக்கி வருகிறான். அப்பொழுது அவன் சொல்வதற்கு, அப்பொழுது அந்த வேதத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, தூரமாய் தன்னுடைய மகன் வருவதை அந்த தகப்பன் பார்த்து இருந்துச்சு. இந்த பிரசங்க அருளுரைக்காக மட்டுமல்ல, பல தடவை நான் இந்த வசனத்தை நான் தியானித்திருக்கிறேன். அப்படி என்று சொன்னால், ஒரு தகப்பன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் வாரி பிரித்து கொண்டு தன்னை விட்டு தூர தேசமாக போய், நிச்சயமாக செய்தி வந்திருக்கும், உன் மகன் எப்படி இருக்கிறான், உன் மகன் கெட்ட சிநேகிதர்களோடு சுத்திட்டு இருக்கிறான், உன் மகன் ஆஸ்தி எல்லாவற்றையும் அந்த வேசி இடத்துல அவன் தொலைச்சிட்டு இருக்கிறான், அங்கே பாரு ஒன்றும் வேலை இல்லாதபடிக்கு ஒரு பன்றியை மேய்ச்சிட்டு இருக்கான், எல்லா செய்தி வந்துகிட்டு இருக்கும், காது கட்டி இருக்கும். ஆனால் அந்த தகப்பன், நான் நினைக்கிறேன், ஒரு சேரை போட்டுட்டு ஒரு வீட்டில் அந்த மேலே இருந்ததுன்னா, பால்கனி இருந்ததுன்னா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். எப்பொழுது என் மகன் வருவான், எப்பொழுது என் மகன் வருவான். ஒரு தகப்பனுடைய இருதயம், அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த தகப்பனுடைய இருதயத்திற்கு ஒப்பிட்டு இந்த கெட்டுப்போன குமாரன் திரும்பி வருவதற்கு அவன் திரும்பி வந்தான்.
அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அந்த அதிகாரம் முழுவதும். ஆனால் குறிப்பாக நம்முடைய அருளுரை பகுதிகளிலே அந்த வசனம் 25 to 32 வரைக்கும் நான் பார்த்தது சொன்னால் இன்னும் ஒரு கேரக்டர் பார்க்கிறோம், முக்கியமான ஒரு கேரக்டர் பார்க்கிறோம். அதுதான் அந்த மூத்த குமாரன். இந்த மூத்த குமாரன் தந்தைக்கு அடங்கினவன், தந்தையினுடைய சொல் தவறாதவன். அவனே சொல்லுகிறான், இத்தனை காலம் நான் உமக்கு பணியாற்றினேன், உம்முடைய கட்டளைகளில் ஒன்றை கூட நான் மீறவில்லை, எல்லாவற்றையும் நான் கீழ்ப்படிந்திருந்தேன். ஆனால் என் நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு கொடுத்தீரா? அதுதான் அவனுடைய. அவன் இன்னொரு வார்த்தை சொல்றான், ரொம்ப ஆழமானது ஒரு வார்த்தை. என்னுடைய சகோதரன் திரும்பி வந்திருக்கிறானே, உன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் பேசுகிற இடத்திலே கெடுத்து போட்டவன் வந்திருக்கிறான், அவனுக்கு நீ விருந்து பண்ணுகிறீரே என்று அவன் சொல்லாமல் உன்னுடைய குமாரன் என்று சொல்கிறான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை பிரியமானவர்களே. தன் தகப்பனிடத்தில் அவன் தன்னுடைய சகோதரன் என்று அழைப்பதற்கு கூட அவனுக்கு மனமில்லை. அவனுடைய இருதயம் இருளாய் இருக்கிறது. அவன் அந்த பரிசேயர்களுக்கும் அந்த வேத பாரகர்களுக்கும் ஏற்ற ஒத்த இருதயத்தை கொண்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி படிக்கணும். அதுதான் அவனுடைய இருதயம். அவனுடைய இதெல்லாம் சொன்ன ரைச்சியஸ். எப்படி ரைச்சியஸ்? ரிலீஜியஸ் ரைச்சியஸ்னஸ். ரிலீஜியஸ் ரைச்சியஸ்னஸ். நான் இவைகள் எல்லாவற்றையும் கைக்கொள்ளுகிறேன், இவைகளில் ஒன்று கூட நான் தப்புவதில்லை, ஆகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் ஒழுங்காக கோயிலுக்கு வருகிறேன், ஒழுங்காக காணிக்கை போடுகிறேன், ஒழுங்காக கோயிலில் வசிக்கிறேன், ஒழுங்காக நான் ஆர்வம் வாசிக்கிறேன். ஒரு நாளும் 52 வாரங்களிலே, சில சமயம் 53 வாரங்கள் ஒரு வருடத்துக்கு இருந்தாலும் ஒரு வாரம் கூட நான் தப்பியதில்லை. ஆகவே கடவுள் எனக்கு இதை செய்ய வேண்டும். நான் இதை செய்கிறபடினால், நான் அவருடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் ஏற்று கீழ்ப்படுகிறபடினால் கர்த்தர் எனக்கு இது செய்வதற்கு கடன்பட்டிருக்கிறார் என்று சொல்லிதான் பரிசேயர்களுடைய வேதபாரர்களுடைய எண்ணமாக இருந்தது. நான் இதை செய்கிறேன், எனவே தேவன் அதை செய்ய வேண்டும். தேவன் அதை வெறுக்கிறார் பிரியமானவர்களே. நம்முடைய சுயமான கிரியைகள் எவ்வளவுதான் உகந்ததாக இருக்கட்டும், அதை தேவனுக்கு பிரியமில்லாதது, அதுக்கு பிரியமில்லை. மனம் திரும்ப வேண்டும், மனதிலே நாம் துக்கப்பட வேண்டும். அதுதான் 2வது வாரத்தில் நான் சொல்லும்போது சொன்னேன், துக்கப்பட வேண்டும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறது, உலகத்திற்கு ஏற்ற துக்கம் அல்ல. லௌகீக துக்கம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். லௌகீக துக்கம், லௌகீகம் என்றால் உலகத்துக்கு உண்டான துக்கம் மரணம். அது மரணத்தை உருவாக்கும், மரணத்தை விளைவிக்கும். தேவனுக்கு ஏற்றமான துக்கம். அப்படி இருக்கும்போது தான் தேவனுக்கு விரும்புவதெல்லாம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவரிடத்தில் வந்து பணிந்து குனிந்து, அப்பதான் பணிந்தவனுடைய இருதயத்திலும் அந்த குனிந்தவனுடைய இருதயத்திலும் அந்த தாழ்மைப்பட்டவனுடைய இருதயத்திலும் நான் வாசம் செய்வேன் ஆண்டவர் சொல்லுவேன். அதுதான் தேவனுக்கு வேண்டியது ஒன்று. நாம் எவ்வளவுதான் இருந்தாலும் அவருக்கு முன்பதாக வரும்போது, ஆண்டவரே நான் உன்னை கிருபையினால் படைத்திருக்கிறேன் தாப்பனே, இந்த கொடிய இந்த பேரிடர் காலத்தில் என்னை காத்திருப்பது உடைய கிருபை ஆண்டவரே, உன்னுடைய கிருபையினால் நானும் எனது குடும்பமும் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இது என்னால் உண்டானதல்ல தாப்பனே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கிருபை, அந்த கிருபைக்கு அளவே இல்லை என்று சொல்லி எபேசியர் 1:7 சொல்லுகிறது அல்லவா. அந்த கிருபையினால் நான் பிழைத்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் பிழைத்திருக்கிறேன். சங்கீதம் 118 சொல்லுகிறது அல்லவா, நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய கிருபையை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி. அதற்காகத்தான் ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருப்பது எதற்காக? என்னுடைய மேன்மையை பற்றி பேசுவதற்காகவா? இல்லவே இல்லை, உம்முடைய கிருபைகளை சொல்லுவதற்காக. இன்னும் சொல்லப்போன சங்கீதம் 71 சொல்லுவது போல, இந்த சந்ததிக்கு உம்முடைய பராக்கிரமங்களை சொல்வதற்காக. அதோடு மட்டுமல்லாமல் வேதம் சொல்லுகிறது, வரக்கூடிய சந்ததிக்கும் உம்முடைய பராக்கிரமங்களை சொல்வதற்காக நான் உயிரோடு இருக்கணும் ஆண்டவரே, நான் உயிரோடு வைக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வு, அந்த தாழ்மை, அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆக இந்த 3 நம்முடைய அந்த கேரக்டர்ஸ் பார்க்கிறோம். ஒன்று, கெட்ட குமாரன் என்று சொல்லியிருக்கிறது. அவன் உதாரித்தனமாக செலவு பண்ணினதுனால், அவனுக்கு ஆஸ்திகளை அழித்து போட்டதினால் அவனுக்கு ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் என்ற பெயர் வந்திருக்கிறது. ஆனால் உண்மையில் கெட்ட குமாரன் என்று சொல்லியிருப்பார். உண்மையில் ஆழமாக ஆவியானவருடைய துணை கொண்டு ஆழமாக நாம் அதை ஆராய்ந்து பார்க்கிறோம். உண்மையில் கெட்ட குமாரனாக இருக்கிறவன் அந்த மூத்த குமாரன். அந்த மூத்த குமாரன் தான் கெட்ட குமாரனாக இருக்கிறான். அவன் தான் அவனிடத்தில் இருதயத்திலே கசப்பு, காழ்ப்புணர்ச்சி, வன்மம், பொறாமை எல்லாம் அவரோடு கூட இருக்கிறான். இருந்தும் பிதாவினுடைய இருதயத்தை அவன் அறியவில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியமாக. அவரோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறான், இத்தனை காலம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆனால் அவருடைய இருதயத்தை அறியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் பிரியமான தேவனுடைய ஜனமே, வேதத்தில் வேறு எந்த இடத்திலும் இல்லை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம்,
தூரத்திலே தன் மகன் வருவதை கண்டு ஓடி போய் அவனை கட்டி பிடித்து அணைத்து முத்தம் செய்தான். அது யாருக்கு அப்படி? பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை காண்பிக்கிறது. அது பிதாவுடைய இருதயத்தை காண்பிக்கிறது. இப்ப பார்த்தோம், கெட்ட குமாரன் அவன் மனம் திரும்புகின்றது. நான் உமக்கு முன்பதாக பரத்துக்கு முன்பாக உமக்கு முன்பதாக பாவம் செய்தேன் என்ற அவனுடைய உண்மையான மனம், தேவனுக்கு ஏற்ற அந்த மனம் திரும்புதல், அந்த துக்கம். அவன் உண்மையிலே கெட்ட குமாரன் அல்ல, மனம் திரும்பியது நிமித்தமாக பரலோகத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தின நல்ல குமாரன். ஆனால் அவரோட கூட இருந்தும் தன்னுடைய தகப்பனுடைய இருதயத்தை அறியாமல் இருக்கிறான். அதுதான் இன்றைக்கு ஆவிக்குரிய பெருமை பிடித்த கிறிஸ்தவர்களுக்கு உண்டான அடையாளம். அவர்கள் தகப்பனோடு கூட இருந்தும் அந்த அறியாதவனாக இருந்தான் அந்த மூத்த குமாரன். அதே போலத்தான் நாம் இன்றைக்கு நாம் அறிகிறோம், கர்த்தரை அறிகிறோம், தேவனை அறிகிறோம் என்று சொல்லியும் ஆனால் அவர் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? அந்த தாழ்மை, அந்த இரக்கம், அந்த கொடுப்பது, மற்றவர்கள் மீது நாம் அன்பு பாராட்டுவது, இரக்கம் செய்வது, உதவி செய்வது, இதுதான் அந்த தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய இருதயம். அதைத்தான் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் சித்தரிக்கிறது. அது பிதாவினுடைய இருதயத்தை சித்தரிக்கிறது. ஆக அந்த பிதாவுடைய இருதயத்தை சித்தரிக்குது. ஆண்டவர் சொன்னார், வேதம் சொல்லுகிறது யோவான் 4:24, தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரை பார்த்து உயிரோடு யாரும் இருக்க முடியாது. மோசே ரொம்ப கெஞ்சி கேட்டான், ஆண்டவரே நான் உங்களது முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆலோசனை, என் முகத்தை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. நான் போகிறேன், என் மகிமையை கடந்து போக பின்னாடி இருந்து பார், நான் உங்கள் வெடிப்புகளை கண்மலையில் வெடிப்புகளை வைக்கிறேன் என்று சொல்லி அப்படித்தான் யாரும் தேவனாகிய கர்த்தரை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் அவருடைய மடியில் இருக்கக்கூடிய அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் அவர் மடியில் இருக்கக்கூடிய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு அவர் வெளிப்படுத்தினார். குமாரனாகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தது பிதாவாகி தேவனை வெளிப்படுத்துவதற்காக. பிதாவாகி தேவனை வெளிப்படுத்துவோம். அதனால தான் அழகாய் சொன்னார். பிலிப்பு கேட்டான், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் அந்த வார்த்தை கேட்ட, பிதாவே, ஆண்டவரே பிதாவே எங்களுக்கு காண்பி, அது போதும் என்று கேட்டான். அவனுக்கு அழகாய் பதில் சொன்னார், இவ்வளவு காலம் நீ என்னோடு கூட இருந்தோம் பிலிப்புவே, இதை நீ அறியாயோ, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதா எப்படி இருப்பாரோ அவருடைய சுவாபம் எப்படி, அப்படியே அவர் இந்த பூமியிலே அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார். அந்த ஜனங்கள், திரளான ஜனங்கள் வரும்போது மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் பரிதவித்தார். நற்செய்தி நூலில் நம்ம படிக்கிறோம், அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார் என்று சொல்லிப்பார்கள். அவர் 3 நாள் இவர்கள் என்னிடமாய் இருக்கிறார்கள், என்னுடைய வசனங்களை கேட்டிருக்கிறார்கள், இப்படி பொறுமையாய் உட்கார்ந்து இருக்கிறார்கள், நான் இப்படி இவர்களை எப்படி வெறுமையாய் அனுப்பி விடுவேன், வழியில் இவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று. இன்னொரு இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது நற்செய்தி நூல், இவர்கள் வெகு தூரமாக இருக்கிறது, வெகு தூரத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள், நான் எப்படி அவர்களை நான் வெறுமையாய் அனுப்பி விடுவேன், ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன், ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று சொன்னார். வியாதியஸ்தர்கள் கண்டபோது மனதுருகினார், அவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு மேன்மையான என்று சொன்னார். நான் பார்க்கிற மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், அங்கே போய் அபீரோனுடைய மகளை அவர் உயிரோடு எழுப்புகிறார். ரொம்பவும் பிதாவனுடைய அந்த இருதயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு ஒரு அடையாளத்தை பார்க்கிறார். அவர் எழுந்து, சிறுபெண்ணே எழுந்திரு என்று சொல்லி மரித்தவரிடத்திலிருந்து அவருடைய உயிரோடு எழுப்பி அவருடைய தகப்பன் தாயிடம் கொடுத்த பிறகு சொன்னார், இவருக்கு ஆகாரம் கூட இருந்துச்சு, ஆகாரம் கூட இருந்துச்சு. இதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். அதுபடியாக உயிரோடு எடுத்து கொடுத்து வந்திருக்கலாம். அவளுக்கு ஆகாரம் கொடுத்து நினைச்சு அதை பாட்டு சொன்னார், நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி நீ எழுந்திரு என்று சொன்னார். அதே போலதான் நாயும் விதவைக்கும் அப்படிதான் பார்த்தார். இவன் தன்னுடைய கைப்பண்ணாய் இருக்கிறான், ஒரே மகன், அந்த ஒரே மகனும் மறித்து விட்டான். இவள் என்ன செய்வாள் என்று சொல்லி படுத்த அவனை அப்படியாக ஐ சே டு யூ டு அரைஸ் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன், நீ எழுந்திரு என்று சொல்லி அப்படியாக எழுப்பி கொடுத்தார். இதுதான் நாம் பார்க்கிற பிதாவாகி அவர் அப்படியே நமக்கு தத்ரூபமாக நமக்கு அவர் அப்படி காண்பித்தார். ஆக அதனால்தான் அவர் அழகாய் சொன்னார் லூக்கா 14, என்னை கண்டவன் பிதாவாகிய தேவன் இன்றைக்கும் நமக்காக ஒவ்வொரு பாவியும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் பிரியமானவர்களே,
ஒரு ஏசா 54:7-8 படிங்களேன். ஏசா 54 அவருடைய இருதயத்தை நாம் பார்த்து கொஞ்சம் நாம் சிந்திப்போம். அவருடைய இருதயத்தை பற்றி ஏசா 54:7-8. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான எண்ணங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய ஒரு மீட்பர் சொல்கிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், அவ்வளவுதான். இமைப்பொழுது, ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்ம மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். யோசியா 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துக்கு படிக்கும். யோசியா 11:7-8. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழுப்புகிறதில்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் விளங்குகிறதில்லை. என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அவங்களை திரும்ப திரும்ப சொன்னாலும் ஒருத்தனும் அந்த இடத்த விட்டு எழும்பி வர்ற மாதிரி இல்லை. அதைத்தான் அப்படி போட்டிருக்காங்க. ஒருவனே விளங்குகிறவன் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? அது மட்டும் இல்லை, இந்த பகுதியில் வேறு எங்கேயுமே போடப்படாத ஒரு வார்த்தை இங்கே போடப்பட்டிருக்கு. அப்படின்னா, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. வேதத்தில் பிதாவாகிய தேவனுடைய இருதயம் எப்படி பாருங்க, ஒரு சாதாரண ஒரு தகப்பன் சொல்வது போல, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. எப்ராயிமை எப்படி நான் கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எப்படி நான் இந்த நிந்தைக்கு ஒப்புக் கொடுப்பேன்? எப்படி இந்த அழிவுக்கு ஒப்புக் கொடுப்பேன்? எப்படி இந்த வாதைக்கு ஒப்புக் கொடுப்பேன்? எப்படி இந்த சங்காரத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன்? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? ஜனமே, தேவனுடைய ஜனமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை நான் ஒப்புக் கொடுப்பேன்? என் இருதயம் எனக்குள் கலங்குகிறது, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, எனக்கு பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது சொல்லி. இதுதான் ஆண்டவருடைய இருதயம். எப்படி நான் உன்னை ஒப்புக் கொடுப்பேன்? எப்ராயிமே, நான் எப்படி உன்னை நான் கைவிடுவேன்? எப்படி உன்னை நான் ஒப்புக் கொடுப்பேன்? இஸ்ரவேலே, தேவனுடைய ஜனமே, இதைத்தான் இந்த ஓமையில வந்த அந்த பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிப்பதாய் அந்த தந்தையினுடைய இருதயத்தை ஆண்டவர் சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலே சொன்ன இதில் ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லி, திருத்துவத்தை குறித்து நமக்கு மாம்சமான அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. அது அறிந்து கொள்ளவே முடியாது. மாம்ச அறிவினால் திருத்துவத்தை குறித்து அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் ஆவியினாலே அறிந்து கொள்ள முடியும். அதற்கான நிறைய இன்ஸ்டன்சஸ், நிறைய சம்பவங்கள் வேதத்திலே போடப்பட்டிருக்கின்றன. இவைகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, அந்த காணாமல் போன ஆட்டை தேடினவராக, அவர் நல்ல மேய்ப்பராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இரண்டாவது, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடுகிறது. அது விளக்கை கொளுத்தி அது வீட்டை பெருக்கி தேடுகிறது, பரிசுத்த ஆவியான தேவனை குறிக்கிறது. மூன்றாவது, அந்த கெட்ட குமாரன் திரும்பி வருவதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த தந்தை, அந்த பிதாவாகிய தேவனை குறிக்கிறதா இருக்கு. ஆக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை குறிக்கக்கூடிய ஒரு மிக மிக அழகான ஒரு அதிகாரம் தான் அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம். அதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம் 3 கேரக்டர்ஸுடைய அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தோம். ஒருவர் கெட்ட குமாரன் என்று பெயர் எடுத்தாலும் உண்மையிலே கெட்ட குமாரன் அல்ல. ஏனென்று சொன்னால் பாவி என்று உணர்ந்து அவன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். ஒருவன் நல்ல குமாரன் என்று போட விட்டாலும் நாம் பார்க்கும்போது அந்த மூத்த குமாரனை பற்றி நாம் ஒரு அனுமானம் கொண்டிருப்போம். ஆனால் அவன் நல்ல குமாரன் அல்ல. அவன் அந்த பரிசேயர்களுக்கு வேதபாரர்களுக்கு ஒப்பாக இருக்கிறவன். அவன் சுயநீதிக்காரன். அவன் மனம் திரும்புவதை குறித்து மனதில்லாது இருக்கிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், அந்த பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக, ஓமையாக, ஒப்புமையாக கூறப்பட்ட அந்த தந்தையினுடைய இருதயத்தை பார்க்கிறோம். வேதத்தில் எங்கேயுமே படப்படவில்லை. தேவனாகிய கர்த்தர் ஓடி வந்து, அந்த தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஓடி வந்து தந்த காணாமல் போன மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டார் என்று சொல்லி, இதுதான் தேவனுடைய இருதயம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நமக்கு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
இது கிருபையின் காலம். ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும் தேவனுடைய வார்த்தையை நாம் பேச முடியாதபடி, கேட்க முடியாதபடி, தியானிக்க முடியாதபடி, ஆலயங்களுக்கு போக முடியாதபடி வரும். ஆனால் இப்பொழுது கிருபையின் காலத்திலே நாம் உணர்ந்து, கொடுக்கப்பட்ட தருணத்திலே நாம் உணர்ந்து, நாம் மனம் திரும்பி, உண்மையாக மனம் திரும்பி நாம் தேவனுக்கு திரும்பும்போது அந்த தேவன் நம்மை அணைக்கிறவராக இருக்கிறார். அந்த கெட்ட குமாரன் சொல்லியிருப்பது போல அந்த இளைய குமாரனை அணைத்த தேவன் இன்று நமக்காக காத்திருக்கிறார். இன்று நமக்காக காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நாளுக்கான அருளுரையை பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாங்கள் தியானித்தோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஏக்கி இந்த உவமைகளின் மூலமாக நாங்கள் குறிப்பாக எங்கள் பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். எல்லா மனிதரும் தேவனை அறிகிற அறிவை அடையவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகத்தான் அவர் பொறுமையாக இருக்கிறார் என்ற இந்த வேத பகுதியின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த பெருமைகள், ஆவிக்குரிய பெருமைகள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு அந்த ஆயக்காரனை போல அல்லது அந்த இளையகுமாரன் எப்படி மனம் திரும்பி, நான் பரத்துக்கு முன்பதாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன், நான் உன்னுடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொன்னானோ, அதுபோல நாமும் அவரிடத்தில் வந்து தாப்பனே, உம்முடைய கிருபையினாலே நான் பிழைத்திருக்கிறேன், என் குடும்பம் பிழைத்திருக்கிறது, நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் அதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு அந்த உணர்வை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிற மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிழைத்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை எங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அதை ஆழமாய் ஊற்ற முடியாது ஜெபிக்கிற மாட்டவர். தாப்பனே, நீரே ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து மெய்யான தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை கொடுக்கும் ஆண்டு மெய்யாய் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்படியாக ஸ்லாக்கியங்களை காலம் கொண்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அனுமதிக்கும் சந்தோஷ சமாதான இடத்தில் ஆறுதல் தேர்தல் உங்கள் அனைவரோடும் இன்று வேண்டும் சதா காலம் இதுவரை எடுத்துவதாக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. மகா பரிசுத்தமும் இறக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரின் அன்பின் கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை நாங்கள் பணிந்து குனிந்து ஆராதனை செய்கின்ற இறை மக்களாக கடந்து வந்திருக்கின்றோம். தேவரிதாம் எங்கள் மத்திலே கடந்தவருடைய ஜெபிக்கிறோம். இந்த காணொலி மூலமாக அமர்ந்திருந்து இறைவா உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உம்முடைய திருநாமத்தை துதிக்கின்ற பொழுது நான் சாட்சிப்பட்ட பிள்ளைகளாக தேவரிதாம் எங்களுடைய வாழ்க்கையை கிருபை கூறும்படியாய் இந்த சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்ப அந்த காணொலி மூலமாக உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த பாரத்தோடு எந்த கவலையோடு ஜெபித்தாலும் அவற்றில் தேவனாய் கர்த்தர் மெய்யான விடுதலையை என் தேவனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருவேன் சொல்லி நேச கர்த்தர் தான் மெய்யான சமாதானத்தை தேவனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எதிர்கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ்க்காக ஜெபிக்கிறோம். அந்த வைரஸ் மெய்யான விடுதலை தேவனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். டெல்டா பிளஸ் என்கின்ற ஒரு வைரஸை குறித்து அப்பா அந்த தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது ஒருபொழுது மறுபடியுமாக எங்களை சேதப்படுத்தாமல் ராஜா அப்பா இந்திய தேசத்தையும் உலகத்தையும் அதை கொடுக்காமல் இருக்க என் தேவனாகிய கர்த்தர் தான் அவற்றது மெய்யான விடுதலை தருபடியாக சொல்கிறார் ராஜா. ஆஸ்வதிப்பிறாக பலப்படுத்துகிறார் ராஜா. விசேஷமாக இந்த நாளில் கூட சாமி அப்பா அருமையான சகோதரன் ஜான் சார்லஸ் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அவர் பரம இலைப்பாறுதலுக்குள்ளாக ராஜா நேற்றைய தினத்திலே உம்முடைய பரம ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறியிருக்கிறார் ராஜா. இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக, மருமகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக, அவர்களை சார்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர்தான் அவருடைய குடும்பத்திலே மெய்யான ஆறுதலையும் தேர்தலை நீ கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. அன்பின் கடவுளே, எங்கள் திருச்சபையின் மூத்த உறுப்பினர் சுவாமி, அது மட்டும் இல்லாமல் திருச்சபையின் ஊழியத்திலே பங்கெடுத்த ஒரு உறுப்பினர் ராஜா. நீர்தாம் அவருடைய குடும்பத்திலே ஆறுதலான கர்த்தராக, தேர்தலை கொடுக்கின்ற கர்த்தராக நீ கடவுளுடைய ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய சமத்தை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தேவரை பொறுப்பேற்று வைத்து தாரும். இறை மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபக்கேள் நடத்தியே. ஆமென். நாம் அனைத்து கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரிவர்த்தனை செய்யப்படுவது போல கோவிலில் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்திற்கு
என்னைக்குள்ளே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமத்தில் பிரகாசிக்க செய்து உங்களுக்கு திருவிழாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமத்தில் உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தர்மாராக. ஆறாவது இறுதிப்பாடலாக ஞானப்பாட்டில் 6 4வது கவியை பாடுவோமாக. ஒன்றாக ஆண்டிருக்கிற திரியேக தெய்வமாகின்ற பாடலை நாம் பாடுவோமாக. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமென்.